இன்றைய தியானம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். லூக்கா 4:18. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்திலே கொடுத்தபொழுது அவர் ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்று அந்த புத்தகத்தை விரித்து அவர் சொல்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். யார்? பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு எனக்காக உங்களுக்காக உலகம் முழுவதிலும் இருக்கிற 5 கண்ட மக்களுக்காக அனுப்பி தந்தார். அவர் சொல்றார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். என் மேல் இருக்கிற ஆவியானவர் என்னை தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்கு என்னை அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகத்தினால நான் என்ன செய்ய வந்திருக்கேன்னா, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க, குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்த, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை இயேசு கிறிஸ்து கண்டார், வாசித்தார். பிறகு புஸ்தகத்தை சுருட்டி அதை பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். அப்போ ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிறார் என்று அவர் அறிக்கை செய்தார். அவர் மேலேயே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார், இருக்க வேண்டியது அவசியமானா நீங்களும் நானும் எம்மாத்திரம். இந்த ஆவியானவரை பெறாதவர்கள் கட்டாயம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே தரித்திரருக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும். அந்த அபிஷேகம் இப்படி நம்மளை நடத்தும். பிரியமானவர்களே, இருதயம் நறுங்குண்டு இருக்கிறாங்கன்னா அவங்கள குணமாக்குற ஊழியத்தை செய்ய முடியும். சிறைப்பட்டவர்களை விடுதலை அடைய செய்கிற ஊழியத்தை செய்ய முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் குருடராய் இருக்கிறவர்கள் அவருடைய பார்வையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு வசனத்தை சொல்லித்தர முடியும். நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்க முடியும். இந்த ஆவியானவர் நமக்கு கட்டாயம் தேவை. பிரியமானவர்களே, கடைசி காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. அப்போஸ்தலர் 10:38 நம்ம வாசிக்கிறோம், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் என்ன செய்தாரா? தம்முடைய அபிஷேகத்தினால், தம்முடைய வல்லமையினால், தம்முடைய வரங்களினால் அவரை நிரப்புனால தான் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், சுற்றி நடந்து வந்தார் என்று பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த ஆவியானவர் கட்டாயம் வேணும். பிரியமானவர்களே, ஆவியானவரே நீர் இல்லாத நாட்கள் எனக்கு 0வா போயிடும்ப்பா. என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. ஆண்டவரே, ஆவியானவரே எப்பொழுதும் என்னோடு இருங்க. ஆவியானவரே, இன்னைக்கு நம்ம கதறி ஜெபிக்க போகிறோம். அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா என்ன செய்வார்? ஏசாயா 50:4 பாருங்க. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அபிஷேகம் பெற்றிருக்கிற சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நம்மளை எப்படி பயன்படுத்துவார்னா, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்புவார். அவர் நமக்கு கல்விமானின் நாவை தந்து விட்டார், தந்தருளினார் என்று ஏசாயா எழுதி வைத்திருக்கிறார். காலைதோறும் நம்மளை அவர் என்ன செய்கிறார்? எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நாம் எல்லாரும் கேட்கும்படி நம்முடைய செவியை கவனிக்க செய்கிறார். இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க, அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஏசாயா 59:21 தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் நமக்கு உடன்படிக்கை எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்றார். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவது இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் என் அன்பு சகோதர சகோதரிகளே,
பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுது அவர் மேல் பரிசுத்த ஆவியானவரை வைத்து ஊழியத்தை செய்யும்படிக்கு அனுப்பியிருந்தார். நீங்களும் நானும் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படிக்குத்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். அப்போ கர்த்தர் சொல்றாரு, உன் மேல இருக்கிற என் ஆவி, நான் உன் வாயில அருளிய என் வார்த்தை இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தோம், உன் சந்ததியின் வாயிலிருந்தோம், உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தோ நீங்குவதில்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்றார். இந்த உடன்படிக்கையை மறவாமல் காத்துக்கொள்ளும்படிக்கு செபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். லூக்கா 4:18 நாங்கள் வாசித்தது போல, கர்த்தாவே, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று இயேசு சொன்னாரே, நாங்களும் அப்படி சொல்லணும் அப்பா. எங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பா, நீங்கள் கல்வி மானின் நாவை கொடுத்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை கொடுத்து அதிகாலையில் எழுப்புங்க அப்பா. எங்கள் மேலே உங்கள் ஆவியை வைங்க. அந்த ஆவியானவர் அனுதினமும் நாங்கள் யாரை சந்திக்கணும், யாருக்கு சுவிசேஷம் சொல்லணும், யாருடைய இருதயத்தை நாங்கள் ஆண்டவரே குணமாக்குகிற ஊழியம் செய்யணும், இளைப்படைந்தவர்களுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை யார்கிட்ட சொல்லணும், சிறைப்பட்டு போனவர்களை நாங்கள் பார்க்கும்பொழுது அவங்களை விடுதலை அடைய செய்ய என்ன செய்யணும், ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபையை பரிசுத்த ஆவியானவர் தந்தருளும்படிக்கு செபிக்கிறோம். ஞானத்தின் ஆவியானவர் தெளிந்த புத்தியை கொடுத்து எங்களை வழி நடத்தப்பா. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய பின்மாறி மழையை கொடுத்து அவர்களை உம்மை போல வாழ வையும், ஊழியம் செய்ய வையும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.